மீனா ஒரு ஸ்மால் பிசினஸ் ஓனர். அவளுக்கு ஸ்கில்ஸ் நிறைய இருக்கு, ஐடியாஸும் நிறையவே இருக்கு. அதுக்கேற்ற மாதிரியான ஹார்ட் ஒர்க்கும் பண்றா. ஆனா ஏதாவது நெக்ஸ்ட் லெவலுக்கான டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னும் போது மட்டும் இன்னைக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு போஸ்ட்பான் பண்ணுவா. ஒரு நாள் மீனா கிட்ட ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வருது. பல்கான ஆர்டர், புது கஸ்டமர், பெட்டர் விசிபிலிட்டி. ஆனா அது கூடவே புதிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ், நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் சேர்ந்து வருது. மீனாவை வெளியில பார்க்கும்போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கா. ஆனா உள்ளுக்குள்ள இதெல்லாம் நடக்குமா, இது கரெக்டா வருமா, தப்பா எதனா நடந்துருச்சுன்னா இப்ப இருக்கிற ஃபெமிலியாரிட்டி போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய கேள்விகள் இருக்கு. அந்த நைட் மீனா அந்த கஸ்டமருக்கு ஒரு மெசேஜ் பண்றா. சாரி மேம், இந்த வாட்டி என்னால் ஆர்டர் எடுக்க முடியல, நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஆர்டர் போயிடுச்சு, ரிலீஃப் வந்துடுச்சு. ஆனால் அது கூடயே கொஞ்சம் ஹெவினஸும் இருக்கு. என்னன்னா, என்னோட ஆர்டரை நானே மிஸ் பண்ணிட்டேனே, என்னையே நான் ஸ்டாப் பண்ணிக்கிட்டேனே அப்படின்ற ஒரு ஹெவினஸ் மட்டும் அவ கூட இருந்தது. ஒரு நாள் அவ நோட்டீஸ் பண்றா, இந்த மாதிரியான டிசிஷன்லாம் எடுக்கும்போது எதுக்கு பாடி ஃபர்ஸ்ட் ரியாக்ட் பண்ணது, ப்ரீத்திங்ல ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. ஸோ நம்மளோட மைண்ட் நோன்னு சொல்லிடுது. இப்போ மீனா அவகிட்டயே அவ கேட்டுக்கிறான், இந்த பயம் இப்பதான் வந்ததா இல்ல ரொம்ப நாளாவே இந்த பயம் இருந்துகிட்டே தான் இருக்கா அப்படின்ட்டு. இந்த கேள்வி அவளை புஷ் பண்ணல, ஆனா பாஸ் பண்ண வச்சது. நெக்ஸ்ட் டைம் சிமிலரான ஒரு ஆர்டர் வருது. இந்த தடவை மீனா ஃபுல் ஆர்டர் எடுக்கல, பட் அவங்க கிட்ட காமா பேசி ஒரு பேட்ச் மட்டும் நான் ட்ரை பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் எடுக்கிறாங்க. லிமிட்டட் ஆர்டர், லிமிட்டட் ரிஸ்க். ஸோ அவங்க ஆர்டரை கிளியரா கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாங்க. கஸ்டமரும் ஹாப்பி. இந்த இடத்துல எதுவுமே சேஞ்ச் ஆகல. பட் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒரு நோட் மட்டும் போகுது, growthனா டேஞ்சர் இல்லை அப்படின்னு. மீனா ஓவர் நைட்ல பிக் ஆண்டர்பிரனர் ஆகல. அவளை ஸ்டாப்பும் பண்ணல. ஒரு கட்டத்துல ஸ்லோவா புரிஞ்சுக்கிட்டா, சப்கான்ஷியஸ் மைண்டு கூட நம்ம சண்டை போட வேண்டாம், அதுக்கு ஒரு ப்ரூஃப் இருந்தா போதும் அப்படின்னு. அவ அந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றா. பயம் போகல, டவுட் போகல, ஆனா பயத்தோட ஒரு டிசிஷன் எடுக்க முடிஞ்சது. அந்த நைட் அவ யோசிக்கிறா, எனக்கு பயம் இல்லாமலாம் இல்ல, ஆனா பயத்தோட நான் நடக்க கத்துக்கிட்டேன். இந்த விஷயம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் மாறிடுச்சு அப்படின்னா பயம் உங்களை விட்டு போயிடும் இல்லை, பயம் இருந்தாலும் உங்க பிஹேவியர் சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ இந்த கதை மீனாவோடது இல்ல, உங்களோட கதை. நீங்க யோசிக்கிறது, நான் ரெடி இல்லை, இப்போ இதை எடுத்தா ரொம்ப ரிஸ்கி, கொஞ்ச நாள் கழிச்சு எடுக்கலாம். இது எல்லாமே உங்களோட வாய்ஸ் இல்லை, அது உங்களோட பழைய சேஃப்டி சிஸ்டம். நீங்க திரும்ப திரும்ப அவாய்ட் பண்ற ஒரு விஷயம் நிஜமாவே ஒரு டேஞ்சரா இல்ல அது ஒரு பழைய பயமா? நீங்க அதை ஃபுல்லா அக்செப்ட் பண்ண தேவையில்ல. மீனாவும் இந்த கதையில ஒரு சின்ன வெர்ஷன், அதாவது சின்ன பேட்ச் தான் எடுத்தா. அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணலாமே. சப்கான்ஷியஸ் மைண்ட் நீங்க ஃபோர்ஸ் பண்ணா மாறாது, ஆனா அதை சேஃபா ஃபீல் பண்ண வச்சா கண்டிப்பா மாறும். இந்த வீடியோ இப்ப முடியுது, ஆனா உங்களோட தாட் இப்ப முடிய வேண்டாம். இன்னைக்கு இல்ல, இப்பவே இல்ல, ஆனா நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் நீங்க ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னும் போது மீனாவோட கதை உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல அந்த ஒரு ஸ்மால் ஸ்டெப்பை எப்படி நம்ம டெய்லி ஹேபிட்டா கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். மைண்டு கூட எப்பயுமே ஃபைட் பண்ணாதீங்க. அது சேஃபா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் நம்ம பண்ணணுமோ அதை பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது மாறும். ஸோ இது மைண்ட் அன்லாக்ட். ஐ எம் நித்யஸ்ரீ ஃப்ரம் LTH. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம்.